வணக்கம். எண்ணை காண்க. 1 1 2 5 2 3 11 3 4. இதில் நம்பர் கொடுக்கல, 4 5. அப்படின்னா இதில் என்ன ஆன்சர் வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே 2 நம்பரையும் பெருக்கியிருக்காங்க. பெருக்கி வர நம்பர்லேருந்து 1 கழிச்சிருக்காங்க. அப்படின்னா 2 2 2ல் 1 கழிச்சா என்ன வரும்? 1 கிடைச்சிருச்சு. அதே மாதிரி இந்த 2ஐயும் பெருக்கலாம். 2 3 6 6ல் 1 கழிச்சா என்ன வரும்? 5. இந்த இருக்குதா? கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி 3ஐயும் 4ஐயும் பெருக்கும்போது என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். அதுலேருந்து 1 கழிச்சா 11. இந்த இருக்கு ஆன்சர். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது? 4 5 இருக்கா? அப்படின்னா 4 பெருக்கல் 5 4 5 20 கிடைக்கும். 20லேருந்து 1 கழிச்சா என்ன கிடைக்கும்? 19 கிடைக்கும். அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன வரும்? 19 கிடைக்கும். 36 வினாடி என்பது 1 மணி நேரத்தில் எத்தனை சதவீதம்னு கேட்டிருக்காங்க. 1 மணி நேரம்னா நமக்கு 60 நிமிடங்கள். அதே மாதிரி 1 மணி நேரம்னா 3600 வினாடிகள். இப்போ நமக்கு தேவையானது வினாடி. அப்போ என்ன பண்ணிக்கலாம்? மொத்தம் நமக்கு 1 மணி நேரத்தில் 3600 வினாடிகள் இருக்கு. நம்மகிட்ட கொடுத்துருக்கிறது 36. அப்போ 36/3600 பெருக்கல் இங்கே நமக்கு என்ன தேவைப்படுது? பெர்சன்டேஜ். அப்போ என்ன போடணும்? 100% போட்டுக்கணும் தேவைப்படுறத. இப்போ நமக்கு இங்கே 2 0, அதே மாதிரி மேலே 2 0 கட் ஆகிட்டு 36 36. அப்போ நமக்கு 1 மட்டும் கிடைக்குது. அப்போ 1 இங்கே பெர்சன்டேஜ் இருக்கு, பெர்சன்டேஜ் போட்டாச்சு. அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் 1%. 20க்கும் 30க்கும் இடையில் உள்ள பகா எண்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. பகா எண்கள்னாலே 1வது வாய்ப்பாடுலையும் அதோட வாய்ப்பாடுலையும் வர்றதான் பகா எண்கள். அதாவது 1ஆலையும் தன்னாலையும் வகுபடுற எண்கள் தான் பகா எண்கள்னு சொல்லுவாங்க. இப்போ நமக்கு எதெல்லாம் வரும்னா 2 வரும், 3 வரும், 5 7 11 13 17 19 23 29 31 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும் பகா எண்கள். நமக்கு இதில் கேட்டிருக்கிறது 20க்கும் 30க்கும் இடையில். அப்படின்னா பாருங்க, 20க்கு மேலே அப்படின்னா 23 வரும், 29 வரும். 30க்கு உள்ளன்னா 31 வராது. அப்போ நமக்கு இந்த 2 நம்பர் தான் வருது. அப்போ நமக்கு 2 நம்பர் வருது. ஆன்சர் 2. ஒரு இணைகரத்தின் அடி உயரம் 9 சென்டிமீட்டர், குத்துயரம் 5 சென்டிமீட்டர் எனில் இணைகரத்தின் பரப்பளவு காண்க. இப்போ நமக்கு இணைகரத்தோட பரப்பளவு ஃபார்முலா வந்து P × H. இப்போ நமக்கு அடி உயரம்னா 9 சென்டிமீட்டர் இருக்குது, குத்துயரம்னா 5 சென்டிமீட்டர்ஸ் இருக்குது. இதில் அப்ளை பண்ணலாம். B நமக்கு என்ன இருக்குது? 9 பெருக்கல் H என்ன இருக்குது? 5 இருக்குது. 9 45 சதுர அலகுகளை என்ன போடலாம்? சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இதான் நமக்கு தேவையான விடை. 120 ஆட்கள் ஒரு வேலையை 100 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை 150 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. நமக்கு இதான் ஃபார்முலா. M1 D1 H1/W1 = M2 D2 H2/W2. இப்போ நமக்கு இதில் Mனா வந்து ஆட்கள், Dனா நாட்கள், Hனா நேரம், Wனா வேலை. இப்போ நமக்கு இதில் எல்லாமே அப்ளை பண்ணால் நமக்கு M1னா ஆட்கள் முதல்ல வந்து 120 பெருக்கல் Dனா என்னது? நாட்கள். 100 நாட்கள் ஆகுது. அப்படின்னா 100. நம்ம வந்து H1 W நம்மகிட்ட இல்லை. அப்போ நம்ம இதை விட்டுடலாம். ஈக்குவல் M2னா என்னது? Mனா ஆட்கள். அப்படின்னா வந்து 150 ஆட்கள். அப்படின்னா 150 போட்டுக்கலாம். M2 × D. டே நம்மகிட்ட இருக்குதா? அதான் நம்ம கேள்வி. அப்போ நமக்கு D அப்படியே வச்சுக்கலாம். 150 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். இந்த 150 இங்கே பெருக்கல்ல இருக்கு, இங்கே வரும்போது வகுத்தலாம் வரும். அப்போ நமக்கு 120 பெருக்கல் 100 வகுத்தல் 150 ஈக்குவல் Dன்னு வருது. இங்கே ஒரு 0, இங்கே ஒரு 0 கட் பண்ணிடலாம். 3 5 15 2 5 10 1 3 3 4 3 12 இங்கே ஒரு 0 இருக்கு, 40. 40 × 2னா 80 கிடைக்கும். அப்போ நமக்கு D = 80. 1000⁻7/10⁻18 ஈக்குவல் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த 1000 இருக்கு பார்த்தீங்களா, அதை நம்ம 10⁻3ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா இதை என்ன பண்ணலாம்? 10⁻3ன்னு எழுதிக்கலாம். மேலே என்ன இருக்குது? 7 இருக்கு, அதை அப்படியே எழுதிக்கலாம். 10⁻18. இப்போ நம்ம ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். 3 × 7னா 21 கிடைக்கும். 10⁻18. இப்போ நம்ம இந்த ரூல் அப்ளை பண்ண போகிறோம். 2 நம்பரும் சேமாக இருந்துச்சுன்னா மேலே உள்ள பவர் 2 என்ன பண்ணலாம்? கழிக்கலாம் டிவிஷனில் இருக்கும்போது. அப்போ நமக்கு 10 பவரில் 21, இது மேலே வரும்போது கழித்தலில் வரும் -18. இப்போ 21ல் 18 போச்சுன்னா 3 கிடைக்கும். அப்படின்னா 10⁻3 வரும். 10⁻3 என்ன பண்ணலாம்? நம்ம 1000 எழுதிக்கலாம். இப்போ நமக்கு 1000 தான் ஆன்சர். 1 கிலோகிராமிற்கு 5 கிராம் என்பது எத்தனை % கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு 1 கிலோனா 1000 கிராம்னு அர்த்தம். இப்போ நமக்கு 5 கிராம் நம்மகிட்ட இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்னா மொத்தம் 1000 கிராமுக்கு நம்மகிட்ட 5 கிராம் இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை? % என்ன பண்ணிக்கலாம்? × 100% போட்டுக்கலாம். இங்கே 2 0 மேலே 2 0 கட் ஆகிட்டு இப்போ நமக்கு 5/10 இருக்கு. 4 5 5 2 5 10. அப்போ நமக்கு 1/2 கிடைக்கி. 1/2னா நம்ம 0.5ன்னு எழுதிக்கலாம். 0.5. இப்போ நம்ம இங்கே பெர்சன்டேஜ் இருக்கு, பெர்சன்டேஜ். இதான் நமக்கு தேவையான ஆன்சர். 0.5%. x² - 2x/x² + 2x × 3x + 6/x - 2 மதிப்பு காண்கன்னு கேட்டிருக்காங்க.
இப்போ நமக்கு என்ன பண்ணலாம்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2xல எக்ஸ் காமனாக இருக்குது. நம்ம எக்ஸ் என்ன பண்ணலாம், காமன் அவுட் பண்ணிக்கலாம். அப்போ நமக்கு உள்ள வந்து ஒரே ஒரு எக்ஸ் இருக்கும், மைனஸ் இங்கே 2 மட்டும் இருக்கும். அதே மாதிரி பை இங்கேயும் எக்ஸ் என்ன பண்ணலாம், காமனாக அவுட் பண்ணலாம். அப்போ நமக்கு இங்கே ஒரே ஒரு எக்ஸ் மட்டும் இருக்கும், இதில் ப்ளஸ் 2 மட்டும்தான் இருக்கும், இந்த எக்ஸ் வெளியே வந்துடும். இன்ட்டு இங்கே நமக்கு 3x + 6 இருக்குது. நம்ம 6 வந்து 3 × 2னு பிரிக்கலாம். இங்கே நமக்கு 3 காமன் அவுட் பண்ணிக்கலாம். 3 அவுட் பண்ணும்போது மிச்சம் நமக்கு இங்கே எக்ஸ் இருக்கும், இதில் நமக்கு அவுட் பண்ணும்போது மிச்சம் 2 மட்டும் இருக்கும். ஏன்னா 3 வெளியே வந்துடும்ல, அதனால பை இங்கே நமக்கு எதுவுமே அவுட் ஆகாது, அப்படியே வச்சுக்கலாம். x - 2. இப்போ நம்ம எல்லாத்தையும் கேன்சல் பண்ண போகிறோம். x - 2 x - 2 கேன்சல் ஆயிடுச்சு. x + 2வும் கேன்சல் ஆகிட்டு. இப்போ இங்கே ஒரு x இருக்குது, இங்கே ஒரு x கேன்சல் ஆகிட்டு. மிச்சம் நமக்கு 3 மட்டும் இருக்குது. அப்போ நமக்கு ஆன்சர் 3 வந்திருக்கு. a/b = 4/3 எனில் 6a + 4b / 6a - 5b இன் மதிப்பு காண்க. இப்போ நமக்கு இதில் ஏக்கு பதிலாக நம்பர் தேவை, பிக்கு பதிலாக நம்பர் தேவை. இப்போ நமக்கு ஏக்கு பதிலாக இங்கே 4 வச்சுக்கலாம், அதே மாதிரி பிக்கு பதிலாக 3 வச்சுக்கலாம். ஏனா 4, பினா 3 எடுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இங்கே நம்ம ஏக்கு பதிலாக என்ன பண்ணலாம், 4 போடலாம். அப்படின்னா 6 ஏக்கு பதிலாக 4 + 4b இருக்கு, 4 பிக்கு பதிலாக 3 பை 6a 6 ஏக்கு பதிலாக 4 போட்டுக்கலாம், ப்ளஸ் மைனஸ் பண்ணணும் 5b 5 போட்டாச்சு, பிக்கு பதிலாக 3 போட்டுக்கலாம். இப்போ பாருங்க 4 6 24 ப்ளஸ் 4 3 12 பை 4 6 24 மைனஸ் 5 3 15. இப்போ நம்ம 24 கூட 12 கூட்டம் நமக்கு கிடைக்கிற விடை வந்து 36. அதே மாதிரி 24ல் 15 கழிச்சா நமக்கு கிடைக்கிறது 9. அப்படின்னா பாருங்க 1 9 9 4 9 36. அப்போ நமக்கு ஆன்சர் 4 கிடைக்கும். இதான் நமக்கு தேவையான விடை. இந்த 120 ஆட்கள் ஒரு வேலையை 100 நாட்களில் முடிப்பர் எனில் அதே வேலையை 150 ஆட்கள் எத்தனை நாட்களில் முடிப்பர்னு கேட்டிருக்காங்க. இங்க நமக்கு இந்த மாதிரி வந்து டைம் அண்ட் ஒர்க் வந்தாலே நமக்கு இதான் ஃபார்முலா. m1 d1 h1/w1 = m2 d2 h2/w2. இப்போ நமக்கு இதில் mனா வந்து ஆட்கள், dனா நாட்கள், hனா நேரம், wனா வேலை. இப்போ நமக்கு இதில் எல்லாமே அப்ளை பண்ணா நமக்கு m1னா ஆட்கள், முதல்ல வந்து 120 பெருக்கல் d1 dனா என்னது நாட்கள், 100 நாட்கள் ஆகுது. அப்படின்னா 100 நமக்கு வந்து h1 w நம்மகிட்ட இல்லை, அப்போ நம்ம இதை விட்டுலாம். ஈக்குவல் m2னா என்னது, mனா ஆட்கள், அப்படின்னா வந்து 150 ஆட்கள், அப்படின்னா 150 போட்டுக்கலாம். m2 இன்ட்டு டே நம்மகிட்ட இருக்குதா, அதான் நமக்கு கேள்வி. அப்போ நமக்கு டி அப்படியே வச்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டி தேவைப்படுது நமக்கு, அதனால இந்த 150 நம்ம இந்த பக்கம் கொண்டு வரலாம். இந்த 150 இங்கே பெருக்கல்ல இருக்கு, இங்கே வரும்போது வகுத்தலாம் வரும். அப்போ நமக்கு 120 பெருக்கல் 100 வகுத்தல் 150 ஈக்குவல் டின்னு வருது. இங்கே ஒரு 0 இங்கே ஒரு 0 கட் பண்ணிடலாம். 3 5 15 2 5 10 1 3 3 4 3 12 இங்கே ஒரு 0 இருக்கு 40 40 × 2னா 80 கிடைக்கும். அப்போ நமக்கு டி ஈக்குவல் 80. அப்போ நமக்கு வந்து 150 ஆட்கள் அந்த வேலையை 80 நாளில் முடிப்பாங்களா. அப்போ நமக்கு 80 ஆன்சர். இந்த 80ங்கிறது ஆப்ஷன் ஏல இருக்கா, பில இருக்கா, சில இருக்கா, டில இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க.